ஷாலோம் டு எவ்ரிவன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாளும் சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சமூகத்திலே ஆண்களினுடைய பங்கும் அவருடைய உழைப்பும் மிகுந்த ஒரு பெரிய காரியங்களை இடத்தை பிடித்திருக்கிறது. அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய பங்கும் இல்லை என்றால் இன்றைய சமுதாயம் இவ்வளவு சரியாக கட்டப்பட்டிருக்க முடியாது. இந்த நாளிலும் கர்த்தர் அனைவருக்காகவும், விசேஷமாய் ஆண்களுக்காகவும் ஒரு வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்னவென்றால், நம்முடைய சமூகத்தில் வாழும் ஆண்களை கர்த்தர் தேவனுடைய மனுஷன் என்று நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை உலக பிரகாரமான அனைத்து மனிதர்களும் வாழ்ந்து மடிந்து விடுகிறார்கள். ஆனால் அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை, அதற்குரிய பொருளை உணராமல் போய்விடுகிறார்கள். இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்களையும் தேவனுடைய மனுஷன் என்று நினைப்பூட்டுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைப்பூட்டுகிறார். இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறோமாம், அவர்கள் இந்த உலகத்தினுடைய போக்கின்படி வாழாமல், இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கத்தின்படி வாழாமல், உலகத்தினுடைய ஒவ்வொரு சிற்றின்பங்களின்படி வாழாமல், அன்பையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் பிடித்தவர்களாய், அவைகளையே நாடி தேடுகிறவர்களாய் வாழ தேவன் என்று நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்மை பார்த்து இன்றைய கர்த்தர் நினைப்பூட்டுகிறார் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள். இப்படிப்பட்ட நாம் உலகத்தினுடைய ஒவ்வொரு வீண் பிரயாசங்களையும், உலகத்தினுடைய வீண் மாயையும் பின்பற்றாமல், கர்த்தருடைய அன்பையும் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தையும் பொறுமையையும் நாம் அடைந்தவர்களாய், அவைகளையே நாடி தேடுகிறவர்களாய் நாம் வாழ இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை உலகிற்கு காண்பிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.